I don't think so. It really depends on whether Napoli drops points against the other two teams coming up to our game and we win those two before we go to that game. அது இருக்குது. If Napoli win both their games, I don't think we're going to beat Napoli by 4 goals at home. அப்ப அது நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. So it really depends on what is going to happen before we start that game. ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேரு சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். ஆஸ் பர் யூஷுவல். கௌதம் எப்படி இருக்கீங்க? சாம்பியன்ஸ் லீக் 3 பாயிண்ட்ஸ், இப்போ 6 பாயிண்ட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது நில் ட்ரா, அதை எக்ஸ்பெக்டேஷன்லாம் தாண்டி 2-0 ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் நல்ல டாமினன்ட் பர்ஃபார்மன்ஸ் இல்லையா? ஆமா, இனிமேல் வந்து ப்ரெடிக்ஷன் டைம்ல நம்ம எப்பவுமே எபிசோட முடிக்கும்போது டிராவோட முடியும். ஆமா, வின்னுங்கிற இதுவே நம்ம வாயில இருந்து வந்துடக்கூடாது. ஆனா அப்பா இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை குடுங்கடான்னு கேட்டு வாய் வலிக்கத்தான் செஞ்சுது. ஒரு வழியா கொடுத்துட்டாங்கப்பா. ஆமா, ஒரு வழியா கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு தெரியலனா, லிவர்பூல் 2 ரேஞ்சர்ஸ் 0 சாம்பியன்ஸ் லீக் மேட்ச் டே 3 ஆன்ஃபீல்ட்ல. ட்ரெண்ட் அலெக்சாண்டர் ஆர்னால்டோட ஒரு கோல், அப்புறம் மோசனா பெனல்டி செகண்ட் ஹாஃப்ல. என்ன தாட்ஸ்? நம்ம ட்ரெண்டோடய ஆரம்பிப்போம். ஸ்கோரர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கோல் அவங்க. உங்களுக்கு நீங்க சிபிஎஸ் ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்க சாம்பியன்ஸ் லீக்? பிஇன் ஸ்போர்ட்ஸ்ல பாத்தேன். ஓகே. இல்ல, சிபிஎஸ்ல கமெண்ட்ரியில அப்பதான் பேசிட்டு இருந்தாங்க, இது மாதிரி வந்து இங்கிலாந்து டீம்ல வந்து இவனை ஹவு கேன் தே டிராப் ஹிம், இவன் வந்து ஃபார்ம் வந்து டெம்பரரியா தான் இருக்கும், பட் கிளாஸ் பர்மனண்டா இருக்கும்னு சொல்லி முடிக்கல. அந்த ஃப்ரீ கிக் உள்ள போட்டான் ட்ரெண்ட். இல்ல, பட் இங்கிலாண்டை விட்டுருங்க, பட் ஜென்ரலாவே டுடேஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து ட்ரெண்ட் வந்து ஐ தாட் ஒரு டாப் நாச் பர்ஃபார்மன்ஸ். டிஃபென்சிவ்லியும் சரி, லுக்ட் வெரி குட். அஃபென்சிவ்லி கேட்க வேண்டாம், கோல் இருந்தது. அண்ட் ஹேட் சம் பியூட்டிஃபுல் கிராசஸ். அந்த ஒரு கிராஸ் ஒன்று நூனியஸ்க்கு எய்ம் பண்ணா அந்த கார்னர் கோல்சன் வந்து ஜஸ்ட் ஒரு ஹெடர், அந்த டச்சு, அது மட்டும் இல்லைன்னா நூனியஸ் கன்ஃபார்ம் கோல் இன்னைக்கு. பட் ஓவராலாவே வெரி வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு தெரிஞ்சு நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணனால அவனுக்கு இன்னும் நிறைய சப்போர்ட் பின்னாடி இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப இவன் முன்னாடி போயிருந்தாலும் நல்ல பேக்கப் பின்னாடி இருந்துச்சு. ஸோ அவன் நல்லா அவனுடைய செல்ஃபை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி இன்னைக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் ஒரு ப்ரூவ் பண்ணணுமேனு விளையாண்ட மாதிரியே விளையாடிட்டு இருந்தான் ஸ்டார்டிங்ல இருந்து. அண்ட் அந்த கோல் ஒன்ஸ் உள்ள போனோடனே அகைன் ஃபுல் ஆன் கான்ஃபிடன்ஸ், நல்ல கிராசஸ்லாம் நல்லா இருந்துச்சு, அவனோட ரன்ஸும் நல்லா இருந்துச்சு, கால்குலேட்டட் ரன்ஸா இருந்துச்சு. ஸோ ஆன் த ஃபிளிப் டோட்டலா நம்ம வந்து ட்ரெண்ட் என்ன எதிர்பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தோமோ இன்னைக்கு அவன் கொடுத்தான். ஆமா, இன்னைக்கு அவன் கொடுத்தான். ஹோப்ஃபுல்லி இது வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் மெனி டு கம். இது வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த சீசன் மாதிரி கூட இருக்கலாம். மேபி நீங்க சொன்ன மாதிரி அந்த கோல் வந்து வெதர் இட் வாஸ் ரிசல்ட் ஆஃப் குட் கான்ஃபிடன்ஸ் ஆர் இல்ல வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து அந்த கோல்னால அவனுக்கு ஜாஸ்தியா இருந்தா, வாட் எவர் த கேஸ் மேபி, இனிமே இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருந்தா வந்து ஹோப்ஃபுல்லி இட் வில் பி குட். பட் நீங்க ஒரு பாயிண்ட் டச் பண்ணீங்க, அந்த பின்னாடி அந்த ஒரு ஃபார்மேஷன் சேஞ்சுங்கிற அந்த ஒரு ஐடியாவை. ஸோ நம்ம லைனப் உடைய என்ன சொல்றது, அது லைனப்பை டிஸ்கஸ் பண்ணுவோம். ரொம்ப சர்ப்ரைசிங் லைனப்பா இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. இல்ல, எனக்கு சர்ப்ரைஸா இல்ல. டு பி ஆனஸ்ட், என்னன்னா இதுக்கு மேல வந்து வேற யாரையுமே விளையாட வைக்க முடியாது. கிளாப் வாஸ் புஷ் டு a point where இந்த லைனப் இன்னைக்கு எடுக்கலனா கண்டபடி எல்லாருமே திட்டி இருப்பாங்க. So I think அந்த ஒரு பிரிங்க்ல கிளாப் was like he had to take this lineup. வேற எப்படி எடுத்திருந்தாலுமே வேற யார் எடுத்திருக்க முடியும்? எலியட் தான் தூக்கி போட்டிருக்க முடியும் ஜோட்டாக்கு பதிலா. For sure that was not going to happen. So home game Rangers, அதனால இந்த லைனப் it was not at all surprising. நான் பார்த்தம்போது கன்ஃபார்மா I knew, ஏன்னா ரூமர்ஸ் நேத்தே வந்துச்சு, he's going to tweak the formation, 4-2-3-1 தான் போறோம் அப்படின்னு. The only surprise for me was Fabinho not there and Henderson playing. அவ்வளவுதான். மத்தபடி எனக்கு வேற எந்த வித சர்ப்ரைஸுமே இல்லை. ஆமா, ஸோ பாக்குறவங்களுக்கு வந்து எதுவும் ஐடியா இல்லை நாங்க என்ன பேசுறோம், என்னடா இவன் ஃபார்மேஷன்லாம் பேசுறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஸ்கிரீன்ல இருக்கும் உங்களுக்கு. ஸோ நார்மலா நம்ம வந்து 4-3-3 தான் ஆடுவோம். பட் இந்த கேம்ல வந்து வி பிளேட் 4-2-3-1. கௌதம் சொன்ன மாதிரி டிஃபென்ஸ் வந்து அதே தான் இருந்துச்சு. பட் மிட்ஃபீல்ட் ஆன்வர்ட்ஸ் ஒரு பெரிய சேஞ்ச். we had Henderson and Thiago ஒரு டபுள் பிவட் மாதிரி, and then followed by Jota in front அவங்களுக்கு, and then Diaz left, Salah right, Nunez as a center forward. பட் இது வந்து வெறும் நாமினலி இப்படி இருந்துச்சு. அவங்க எல்லாருமே டியாஸ் மட்டும்தான் ஐ திங்க் ஸ்டக் டு ஹிஸ் ஓன் விங்னு நினைக்கிறேன். சலாலாம் நடுவில் நிறைய வந்தான். ஜோட்டா ஹட் மூவ்ட். ஜோட்டா வந்து ஒரு ஃப்ரீ ரோல் இங்க இந்த ஏரியா ஃபுல்லா அவன் தான் கவர் பண்ணிட்டு இருந்தான் பேசிக்கா. அண்ட் நூனியஸ் ஆல்சோ நிறைய வாட்டி வந்து he went out left and tried to cut inside, he created space அந்த மாதிரி. ஸோ அதான் இட் வாஸ் என்ன கேட்டா வந்து இது இந்த ஃபார்வர்ட் லைன் வந்து ரொம்ப ஃப்ளூயிடா இருக்கு. அந்த என்ன சொல்றது, ஒரு நம்ம ப்ரீவியஸ் கேம்ஸ்ல இந்த 4-3-3 வச்சு ஆடும்போது
ஒரு ஸ்டாட்டிக்கா அந்த நூனியஸ் சுத்தி எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கு. பட் ஒன்னும் ஒரு இதுவே இல்ல, ரொம்ப ஸ்டிஃபா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் சொல்றது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு புரியுதா இல்ல நான் என்ன சொல்ல புரிஞ்சது. ஏன்னா வரேன்னு? ஒரே ஒரு டார்கெட் மேன் நடுவுல வச்சுட்டு எல்லா பால்ஸும் அவனுக்கே தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தோம் 4-3-3 ஆடும்போது. ஆமா ஏன்னா the ஆமா பாயிண்ட் வாஸ் யார் டிஃபெண்ட் பண்ணணும், யார் அட்டாக்கு போகணும் அந்த மிட்ஃபீல்ட் 3ல தெரியல. சோ அப்படி இருக்கும்போது ஒருத்தவன் முன்னாடி வந்தானா 3 பேரும் முன்னாடி வந்துறானுங்க, இல்ல 3 பேரும் பின்னாடியே இருந்தானுங்க. அந்த மாதிரி ஒரு அந்த 4-3-3 இருக்கும்போது இருந்துச்சு. இது ஆமா இருந்தனால இப்போ ஜோட்டாக்கு தெரியும். நான் பின்னாடி பார்க்க தேவையில்ல. அவங்க 2 பேருமே பார்த்துப்பாங்க. நான் அவ்வளவா பின்னாடி போக வேண்டியது இல்லைங்கிற ஒரு ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு பிலீஃப் இருந்தனால ஜோட்டா வந்து அந்த ஃப்ரீ ரோல்ல எல்லா இடத்தையும் சுத்திட்டு இருந்தான். எங்க பார்த்தாலும் என்னடா இவன்ட்டு தான் பால் இருக்குது அப்படின்னு இருந்துச்சு. ஆமா அப்புறம் நாட் டு ஃபர்கெட் நுனியஸ் வந்து சென்டர் ஃபார்வர்டா இருந்தாலும் லெஃப்ட் ஃபிளாங்க்ல பார்த்தேன், ரைட் ஃபிளாங்க்ல பார்த்தேன். நடுவுல அங்கங்க ரன்ஸ் பண்ணி போய் ஹோல்ட் அப் பண்ணி பால் இன்னொருத்தனுக்கு கொடுத்ததும் இன்னைக்கு பண்ணுனா. சோ ஆன் த ஹோல் கோல் மட்டும் தான் மிஸ்ஸிங், பட் வெரி வெரி ப்ராமிசிங். இதத்தான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அடே ஆட வைடா, ஹோம் கேம்லயாச்சும் ஆட வைடா. ஆமா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவான். கோல் போடலைனாலும் பரவாயில்ல. அட்லீஸ்ட் அதர்ஸ்காச்சு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணியாச்சும் பண்ணுவான் அப்படின்னு. ஐ தாட் அந்த கோல் கீப்பர் மட்டும் இல்லைன்னா ஃபார் ஷூர் நுனியஸ் இஸ் அட்லீஸ்ட் கெட்டிங் 1 கோல் டுடே. அவன் ஈஸிலி கிடைச்ச ஒரு ஈஸிலி 3-4 சேவுக்கு வந்து அந்த கோல் கீப்பர் செமையான சேவ்ஸ் பண்ணான் இன்னைக்கு. நுனியஸ் எடுத்த எல்லா ஷாட்டையும். சோ ஆமா ஐ திங்க் கோல் வரல தட்ஸ் ஓகே, பட் ஹி ஹேஸ் ஹிஸ் கான்ஃபிடன்ஸ் அப். இன்னைக்கு 80 மினிட்ஸ் ஆடி இருக்கான், சூப்பரா விளையாண்டான். அண்ட் இட்ஸ் இஸ் ஆல் குட் சைன்ஸ். இப்பதான் எனக்கு ஸ்டார்ட் ஆகி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். கிட்டத்தட்ட திருப்பி கூட சண்டை போட்டுருவானோன்னு போய் பார்த்தா ரெஃப்ரி கை கொடுத்தான் அப்பவே. ரைட்ரா நீ ரெடி ஆயிட்ட அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் எனக்கு வந்துருச்சு. ஓகே ஓகே கை கொடுங்க சார், ஷேக் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்ரி கொடுத்தான். அப்பவே புரிஞ்சு ஆமா வச்சு, சரி ரைட் திருப்பி காடக்கீது எடுத்துருவானோ அப்படின்னு கால் விழுந்த மாதிரியே இருந்துச்சு. பயவுள்ள அதுல ரெடி ஆயிட்டான்னு நினைக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை அதுல. பட் வெரி வெரி ப்ராமிசிங் சைன்ஸ் ஃபார் ஹிஸ் மூவ்மெண்ட். இன்னைக்கு கோலா தேவையில்லை, அவனோட மூவ்மெண்ட் நம்மளுக்கு ரொம்ப ஆப்போனன்ட்டுக்கு வந்து நிறைய ஒரு இது பண்ண வச்சுச்சு. ஒரு இட் வாஸ் ஆல்வேஸ் ஃப்ரைட்னிங். ஆப்போனன்ட்டுக்கு வந்து இவன் எங்க ஓடுவானே தெரியாத மாதிரி நின்று இருந்தாங்க. அண்ட் ஆமா தென் கடைசியா நீங்க சொன்ன மாதிரி இந்த ட்ரெண்டோட கிராஸ், அந்த குட்மன்சனா அவன் பேர் என்ன கோல்சன், அவன் கோல்சன் மட்டும் ஆமா இல்லைன்னா நுனியஸ் இஸ் புட்டிங் இட் இன்சைட். ஈஸிலி அப்படி ஒரு ஆமா கிராஸ், அழகான ஒரு கிராஸ் வந்துச்சு ஈஸிலி. பட் வெரி வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ் நுனியஸ். ஐ மீன் என்னடா கோலே இல்ல பெருமையா பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கலாம். பட் நம்மளுடைய டீம் இருந்த நிலைமைக்கு இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் தேவைப்பட்டுச்சு ஃப்ரம் ஆர் சென்டர் ஃபார்வர்ட். அண்ட் திஸ் இஸ் ஹிஸ் ப்ராப்பர் ஃபர்ஸ்ட் கேம் ஹேவிங் தியாகோ அண்ட் சாலா ஆஃப்டர் தி கம்யூனிட்டி ஷீல்ட் கேம். ஆமா ஸ்டார்டிங் வித் ஆமா போத் ஆஃப் தெம் கம்யூனிட்டி ஷீல்ட் கேம்க்கு அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் கேம். அண்ட் இட் ஹஸ் பீன் a lovely treat to watch. இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங்ல மட்டும் பயவுல கொஞ்சம் ரெடி ஆகணும். அதே மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். யாராச்சும் அவன் நச்சு பண்ணா கூட உடனே பால விட்டுறான். அந்த ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் எனக்கு இப்போதைக்கு தெரியுது. பட் ஐ மீன் யூ பிளே மோர் கேம்ஸ், யூ நோ வாட் டு டூ. எங்க எங்க நிக்கணும், பால் உனக்கு எங்க வரும்னு தெரியும், எப்படி ஃபினிஷ் பண்ணணுங்கிற சான்சஸ் கிடைக்கும். ஸோ absolutely pleased for the show he put up today. ஆமா நூனியஸ் வாஸ் பிரில்லியன்ட். நீங்க சொன்ன மாதிரி அந்த மெக்ரேகர் மட்டும் சேவ் பண்ணலன்னா ஐ திங்க் நூனியஸ் would have had 1 or 2 easily at least. I think he saved எவ்வளோ, நூனியஸ் alone had some 6 shots on target or no. So அவ்வளோ சேவ் At பண்ணி least லைக் he saved at least 4. I can remember at least 4. ஆமா இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே 4. ஏன்னா அது எனக்கு ஹாஃப் டைம் கமெண்ட்ரியில போகும்போது சொன்னாங்க, அது ஞாபகம் இருக்கு. ஐ திங்க் ஃபுல் டைம்ல ஐ திங்க் பை ஃபுல் டைம் another 1 or 2 chances. இல்ல பட் நூனியஸ் வந்து பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ். அதான் நீங்க சொல்ற மாதிரி கோல்ஸ் வந்து தே வில் கம், தே மே நாட் கம். ஹாலண்ட் கூட தான் ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி ஷீல்ட்ல கோல் போடல. பட் நூனியஸ் ஐ மீன் நவ் இஸ் ஸ்கோரிங் a lot. நூனியஸ் வந்து அந்த லெவலுக்கு மேபி இருப்பானா இருக்க மாட்டானாங்கிறது இட்ஸ் டூ early to say because of his inconsistent start. But at the same time வந்து அவனோட ரன்ஸ், நீங்க சொன்ன மாதிரி ரன்ஸ், அவனோட அந்த ஒரு சென்டர் ஃபார்வர்ட் பிளே, பேசிக்கா அந்த ஒரு ஐக்கியூ வந்து அவனுக்கு நல்லா இருக்கு. அந்த டி பாக்ஸ்க்குள்ள அண்ட் இன் அண்ட் அரௌண்ட் த டி பாக்ஸ் நல்லா ஆடுறான். அண்ட் தட்ஸ் வாட் வி நீட். ட்ரெண்ட் பத்தியும் பேசணும். சொல்லுங்க சொல்லுங்க. This is just his third start. அதுல ஒரு ஸ்டார்ட்ல வந்து he got sent off. Everton was the only other game and this is his third start. அவ்வளவுதான். Comparing him to Haaland by no means does justice. ஏன்னா we don't have any De Bruyne kind players. De Bruyne ஒரு 4 மேட்ச் ஆட விடாம இன்ஜுரி இருந்துட்டு let's see how much Haaland scores. Simple conversation அது. Then you will know what Haaland and the difference between Haaland and Nunez, where they are in their own teams. நீ De Bruyne 4 மேட்ச் உட்கார வை, இன்ஜுரியோ ஏதோ ஒன்னு, ஐ மீன் God forbid no injuries, but ஏதோ ஒண்ணு அவன் ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி ஏதோ ஒன்று உட்கார வை. அந்த கேம்ல ஹாலண்ட் என்ன பண்றான்னு பார்த்தோம்னா அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ
I'm just saying, don't compare Nunez to Haaland because Haaland has literally started every single game Man City have played. ஆமா 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 அதனால இல்ல வந்து தட் இஸ் கரெக்ட். ம், நம்ம ட்ரெண்ட்டை பத்தியும் பேசிட்டு இருந்தோம். நம்ம லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் ஐ திங்க் ஈவன் ஆதித்யா நாராயண் லாஸ்டா கெஸ்டா வந்த போது அவங்க கூட சொன்னா இந்த மாதிரி ட்ரெண்ட் வந்து ஏன்டா நீ வந்து உள்ள அனுப்புற, சலா வந்து ஏன் இங்க சைட் லைன்ல இருந்து ஆரம்பிக்க வைக்கிற அப்படின்னு. இந்த கேம்ல அண்ட் ஐ திங்க் ஒரு லாஸ்ட் ஃபியூ கேம்ஸாவே இதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கேம் நான் வந்து பார்த்தேன் ப்ராப்பரா ட்ரெண்ட் வந்து ஓவர்லேப் பண்ணிட்டு சலா வந்து இஸ் இன்சைட் அண்ட் டெஃபினட்டா சலாவும் லுக்ட் மோர் எஃபெக்டிவ், ட்ரெண்ட்டும் லுக்ட் மோர் எஃபெக்டிவ். இதை வந்து ஏன் வந்து நீங்க சொன்ன மாதிரி நம்ம இப்போ சொல்லலாம், இந்த மாதிரி நம்ம காமன் மேனுக்கு உங்களுக்கும் எனக்கும் தெரியறது, ஆதித்யாக்கெல்லாம் தெரியறது, இது வந்து ஏன் வந்து கோச்சஸ்க்கு இவ்வளவு நாளா தெரியல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ட்ரெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஏரியா இந்த சைட் லைன்ல இருந்து கிராஸ் போடுறது வந்து இஸ் வெரி வெரி எஃபெக்டிவ். சலா வந்து இஸ் பிளேயிங் ஆன் த ஷோல்டர்ஸ் ஆஃப் தட் லெஃப்ட் சென்டர் பேக், ஒரு பேக் த்ரீங்கிறதுனால லெஃப்ட் சென்டர் பேக்ல இஸ் வெரி குட் அட் டூயிங் ஆல் தட்ங்கிறது வந்து ஏன் இவ்வளோ நாளா தெரியல. வை டிட் வி ட்ரை டு சேஞ்ச் something that was working very well-ங்கிறது எனக்கு தெரியல. பட் எனிவே இந்த கேம்ல I thought it worked really well and going back to what we used to do. Yeah, exactly, no doubt. ஏன்னா சாலா வந்து he was more towards the edge of the box in the gameல. I mean, he didn't get many chances this game. Although he got one or two, he tried to be selfish and take shots, but that is Salah. நம்ம வந்து if you are expecting else, அதுதான் நம்மளோட ப்ராப்ளம். That is what we expect from him anyway. He will be selfish to take those shots and that positions. But previous gamesல அந்த ஷாட்ஸ்க்கான வாய்ப்பே வரலையே. That was what was alarming. இப்போ இந்த கேம் வந்து I mean everyone will still say it's Rangers, நீ Rangers கூட தான் வின் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. But we'll take it. The performance was much better, much closer to what we wanted it to be. So in that instance, attack வந்து Nunez was more towards the box, Salah was in the box, Jota just outside the box, Diaz running in from the touchline. So everything was really good flashes to see. இந்த மாதிரி இத வந்து நம்ம சொல்லிட்டு தான் இருந்தோம். இது எதுக்கு இத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு தான் we don't really know. போன மேட்ச் முடிஞ்ச உடனே என்ன நம்மால சீன் போட்டாரு, இருக்கிற ஃபார்மேஷன் போட்டு விளையாண்டா மட்டும்தான் அதுல அதை டெவலப்மெண்ட் பண்ணா நாங்க பயங்கரமா இருப்போம் அப்படின்னு அப்படியே மாத்தினாராமா. விடுங்க மாத்திட்டாருல, ஏன் நல்லது பண்ணிருக்காருல, ஏன் எதுக்குன்னு கொஸ்டின் பண்ணாதீங்க. அதுக்கு இது கேட்க போய் அது எங்கேயாச்சும் போய் சேர்ந்துட போகுது. என்னையே நீ கொஸ்டின் பண்றியா, மறுபடியும் பின்னாடி அதுக்கே போறான்னு போயிட போறாப்ல. ஆமா அதான் இல்ல. அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து நான் ஆக்சுவலா இது நோட்டீஸ் பண்ணல. இது வந்து இந்த சிபிஎஸ்ல சொன்ன மாதிரி சிபிஎஸ்ல பார்த்துட்டு இருந்தேன். அவங்க அனலைஸ் பண்ணாங்க ப்ரீவியஸ் மேட்சஸ்ல. அவங்க என்ன சொன்னாங்க, இந்த 4-3-3 ஆடும்போது எலியட் அவங்கலாம் ஆடும்போது, நம்ம எலியட் பத்தியும் அப்புறம் பேசுவோம் சப்ஸ்டியூட்டா வந்தப்புறம். பட் எலியட்லாம் ஆடும்போது இங்க சென்ட்ரல் மிட்ஃபீல்ட்ல ரொம்ப ஸ்பேஸ் இருந்தது. லைக் ஜென்ரலா வந்து தே வுட் லீவ் டூ மச் ஸ்பேஸ். எல்லாரும் வந்து ஒரு பக்கமா போய் பிரஸ் பண்ணுவாங்க அண்ட் இந்த ஏரியா வந்து ஃபுல்லா ஃப்ரீயா இருக்கும் அண்ட் தே வுட் பி ஏபிள் டு கவுண்டர் அட்டாக்னு சொல்லிட்டு இப்படிதான் வந்து அவங்க 2-3 எக்ஸாம்பிள் கூட காமிச்சாங்க. நம்ம நியூ காசில் கேமு, அப்புறம் பிரைட்டன் இப்போ லாஸ்ட் 3-all draw, எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே காமிச்சாங்க. இந்த கேம் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபார்மேஷன் சேஞ்ச் இருக்கிறதுனால தியாகோ ஹெண்டர்சன் 2 பேரும் நடுவுல இருந்து பின்னாடி அவங்களுக்கு பின்னாடி வேன்டைக் மேட்டிப் இருந்து ஐ தாட் சென்டர் வந்து இட் வாஸ் வெரி செக்யூர். ஸோ எனி டைம் ரேஞ்சர்ஸ் பால் போச்சுன்னா கூட இஃப் தே ட்ரை டு கெட் இட் டு த சென்டர்னாக்க மொரேலோஸ் வந்து இது கமெண்ட்ரியும் சொன்னாங்க, he was going to have a very tough time against 4 people pretty much. And விங்ஸ்ல போச்சுன்னா யூ கேன் டிஃபெண்ட் ஈஸிலி. ஸோ ஐ தாட் தட் வாஸ் தி ஒன்லி அதர் திங் தட் ஐ வாண்டட் டு பாயிண்ட் அவுட். உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சதா டாக்டிக்கலா ஏதானே? இல்ல, ஐ திங்க் அன்டில் தி 84th minute ரேஞ்சர்ஸ்க்கு ஒரு சான்ஸ் கூட நம்ம கொடுக்கலன்னு நினைக்கிறேன். as far as I saw the game, 84th minuteல தான் மேட்டிப் வந்து எங்கேயோ ஓடி போய் நடுவில் உள்ள போயிடுச்சு பாலு. அப்புறம் நல்ல வேலை வந்து சிமிகாஸ் கோல் லைன் கிளியரன்ஸ் பண்ணா. that was the only chance. and அந்த subsequent cornerல again they had one more chance. Apart from those two chances, there was literally, I don't even think they had touches in our box. கை ஒண்ணுட்டு ஏறலாம், ஒரு 5-6 டச் தான் நம்ம பாக்ஸுக்குள்ளாரே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். I'm not so sure about the stats though. பட் ஆனா this is what we wanted. see, ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சாலிடான ஒரு டிஃபென்ஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம அட்டாக் என்ன பண்றோமோ பாத்துக்கலாம். although we didn't get any goal from open play, I am least bothered about it. ஏன்னா டிஃபென்ஸ் was solid today. அந்த ஒரே ஒரு சான்ஸ்ல தான் we got we look லேக்கிங். ஏன்னா மேட்டிப் சும்மா ஓடி போய் அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி அங்க போய் நின்ட்டான். என்னோட நடுவில் உனையும் தாண்டி போயிட்டான் அப்படின்னு பார்த்தா ஐயோ போயிட்டான் அப்படின்னு அவனை வெடி பார்க்கறான் பின்னாடி.
சோ அதனால that was the only way. Again அதையே ஆலிசன் கிட்டத்தட்ட சேவ் பண்ணிட்டா காலுக்குள்ளார போய் again சிமிகாஸ் came and cleared off. சோ அந்த ஒரு கார்னர்ல again they had a shot when Allison saved it. So அதை தவிர்த்து வேற எதுவுமே இல்ல. And very very strong performance going into the next very important game against the Premier League leaders. So perfect timeல ஒரு good performance. ஆமா, பெர்ஃபெக்ட் டைம்ல ஒரு குட் பெர்ஃபார்மன்ஸ். நம்ம சிமிகாஸ் பத்தி இப்போ சொன்னீங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி. சிமிகாஸ் வந்து ஹஸ் பீன் ஆன் குட் ஃபார்ம் லாஸ்ட் ஒரு ஃபியூ கேம்ஸாவே. இப்போ ராபர்ட்சன் வந்து இஸ் கோயிங் டு கம் பேக் ஃப்ரம் இன்ஜுரி வெரி சூன், 1 or 2 weeks கிவ் ஆர் டேக் வச்சுக்கோங்க. சிமிகாஸ் வந்து ஷுட் கண்டினியூ இன் த லைன் அப்? ஏன்னா ராபர்ட்சன்ஸ் ஃபார்ம் வந்து டு ஸ்டார்ட் த சீசன் ஐ டோன்ட் திங்க் ஹஸ் பீன் தட் கிரேட். இல்ல, you generally can't combine Robertson's performance with the start that we've been having. Everyone's performance has been low. இப்ப பார்த்தா Robertson hasn't played for a month now. So well earned rest. He didn't go for the internationals also. So ப்ராப்பரா அவன் திரும்பி வரும்போது ஒரு 1.5 மாசம் ஒரு கேம் கூட விளையாடாம வரான். So I would just bring him straight into the lineup. ஏன்னா at times I could see today Tsimikas wasn't making the runs that Robertson used to make. This is our attacking point of view. Defense la Tsimikas was solid, adula no doubt, adula வந்து questionே பண்ண முடியாது அவன. But in terms of attacking, Robertson over speed Tsimikas க்கு இல்ல. One number 2, and the overlapping runs வந்து Robertson க்கு ஒரு 10 times more overlapping runs than Tsimikas. Usually that's how ஒரு ஆவரேஜா ஒரு மேட்ச்ல எடுத்து பார்த்தோம்னா ஒரு 10 ரன் ஆச்சு எக்ஸ்ட்ராவா பண்ணுவான் சிமிகாஸோட. And I thought today 2-3 times வந்து ஏன்டா நீ அங்க ஓடல, நீ ஏன்டா டியாஸ பாத்துட்டு இருக்கேன்னு எனக்கு தோணுச்சு. So I think when Robertson comes back in, I think he will definitely go straight back into the lineup. FA Cup, Carabao Cup எல்லாம் for sure again Tsimikas is going to play. So at this point of time I don't see why Robertson should not go back into the lineup, considering he's the national captain as well. So he will want to get many minutes. World Cup porana ennu therilla, illa Scotland pola. So again makes it all more effective for us now. eppadi paathala ஒரு மாசம் ரெஸ்ட் கிடைக்கும். அப்புறம் இல்ல அது ரெண்டு பேருக்குமே கிடைக்கும். ஏன்னா சிமிகாஸ் கிரீஸும் போல வேர்ல்ட் கப்புக்கு. Right, but yeah I think Robertson gets straight into the lineup. அதனால क्वेश्चन இல்ல. ஏன்னா 1.5 மாசம் ரெஸ்டோட வரான். இட்ஸ் நாட் லைக் நீ ஓவர் ப்ளே பண்ணதாவும் கிடையாது. இப்போ வந்து இத்தனை நாள் வெளியே இருந்து வரனால எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷனும் இருக்கும். என்னடா இது நம்ம இல்லாம இந்த டீம் மாதிரி இப்படி போயிட்டு இருக்கானுங்களே அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சோ அதனால ஐ திங்க் he goes straight into the lineup. ஆமா ஆமா. ஸோ நூனியஸ் பத்தி பேசியாச்சு, ட்ரெண்ட் பத்தி பேசியாச்சு, சிமிகாஸ் பத்தியும் we touched upon lightly, ஃபார்மேஷன் சேஞ்ச் பேசியாச்சு. உங்களுக்கு வேற ஏதாவது டாக்கிங் பாயிண்ட்ஸ் இந்த கேம்ல? நம்ம குரூப்ல இன்னொரு கேமும் இருந்துச்சு, நாப்போலி அயாக்ஸ். ஐ திங்க் ஃபைனல் ஸ்கோர் வந்து 6-1 நினைக்கிறேன், நாப்போலி ஜெயிச்சது. ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ கோயிங் ஃபார்வர்ட் சாம்பியன்ஸ் லீக்ல வந்து do you think வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து இஸ் இட் a possibility? ஏன்னா நாப்போலி வந்து தட் லாஸ்ட் கேம்னு நினைக்கிறேன் நாப்போலி நமக்கு. ஸோ நாப்போலி at home, ஸோ that will be a big game, அதில் டவுட் இல்லை. அண்ட் we have to at least win by 4 goals. ஏன்னா ஹெட் டு ஹெட்டுக்கு வந்தால் அதுதான் பார்ப்பாங்க அவங்க. ஸோ do you think there is a chance that we can get first place இதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு? Nah, I don't think so. It really depends on whether Napoli drops points against the other two teams coming up to our game, and we win those two before we go to that game. Adu irukku. If Napoli win both their games, I don't think we're going to beat Napoli by 4 goals at home. அப்ப அது நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. So it really depends on what is going to happen before we start that game. அத பொறுத்து தான் I think we'll decide what that outcome would be, like whether we'll top the group before even kicking the ball. ஏன்னா I don't think we can beat Napoli by 4 goals நம்ம டீம் இருக்கிற நிலைமைக்கு. I know this is what 3-4 nearly a month away in the game. But still I don't see us beating them by 4 goals. It largely depends on what number and match என்ன பண்றோம், அவங்க இந்த மேட்ச்ல என்ன பண்றாங்க. If they drop points in one of the 2 games, there's a possibility, because next game வந்து இன்னைக்கு விளையாண்டது ஆயாக்ஸோட ஹோம்லயோ தெரியல எக்ஸாக்ட்டா எனக்கு ஞாபகம் இல்ல. குரூப்ல பார்த்தது வந்து நாப்போலி ஹோம் மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. But I thought it was Ajax home. ஆமா Ajax home. ஆமா ஆமா இப்பதான் பாக்குறேன் 6-1 Ajax home. அப்போ they are not dropping points in Naples. அது நடக்க போறது இல்ல Ajax கூட. So if that's the case, do they go to Rangers or இல்ல அது home game? I think they go away to Rangers நினைக்கிறேன். ஆமா it should be இல்ல home game. ஏன்னா அவங்க லாஸ்ட் கேம் வந்து அவே. ஆமா ஆமா அது எப்போதுமே அப்படிதானே நடக்கும். ரெண்டு அவே ஃபிக்சர், 2 ஹோம் ஃபிக்சர் யாருக்கான ஒண்ணா வரும். அப்போ I don't think we're going to top the group. அதுல no chance.
I don't think they will even drop points in any of those both of those games, and we are not going to beat them by 4 goals alone. But நம்மளோட ஸ்கோர் லைன் 4-1 இருந்துச்சா? 4-1 4-0 இல்ல, we didn't score anything இல்ல நாப்போலில. டிஎஸ் ஸ்கோர் பண்ணலையா ஒண்ணு? டிஎஸ் கரெக்ட். ஆமா 4-1. 4-1ங்கும்போது even if we get a 3-0 win அப்ப என்ன ஆகும்? அப்போ கோல்ஸ் ஃபார் போவாங்கன்னு நினைக்கிறேன். அது தெரியல எனக்கு எக்ஸாக்ட்டா. அது பர்மிட்டேஷன் எனக்கு தெரியல. பட் அட்லீஸ்ட் 3 கோல்ஸ் வேணும். 3-0 கொஞ்சம் கஷ்டம் தான். Exactly. 3-0 கஷ்டம் தான். So I don't think we're going to top again. You never know, Ajax could go there and get a result. எல்லாமே பாசிபிள் இல்லன்னு சொல்லல. But unlikely is what I'm expecting us not to top the group this time around. ஆமா. பட் அதான் லிவர்பூல் 2 ரேஞ்சர்ஸ் 0 அடுத்த வாரம் ஐப்ராக்ஸ்ல இருக்கு. பட் பிஃபோர் தட் வி ஹேவ் அ பிக் கேம் ஆர்சனல் கூட. டேபிள் டாப்பர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஃபியூ எபிசோட்ஸ் பேக் சொல்லியிருந்தோம், ஒரு டைட்டில் சேலஞ்ச் வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். அவங்களும் வந்து நல்ல ஏஎஃப்டிவிலாம் வந்து திஸ் இஸ் நாட் த சேம் லிவர்பூல் டீம் as 2-3 years before, which is true. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஃபார்ம் வைஸ் பார்த்தீங்கன்னாக்க டெஃபினெட்லி நாட் த சேம் டீம். பட் கோயிங் இன் டு தட் கேம் இது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டிங் வின் இது. அண்ட் ஆர்சனல் பத்தி வில் டூ அ செப்பரேட் எபிசோட். அது பேசுறதுக்காக நான் சொல்லலை. பட் அதான் இட்ஸ் an important win. வேற தானே இந்த வின்ல இருந்து உங்களுக்கு பேசணும் அப்படின்னு இருந்துச்சா? I think it's a solid game, solid episode. நமக்கே ரொம்ப நாள் கழிச்சு அப்பா ஒரு நல்லது பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுப்பா இந்த எபிசோட்ல. இல்லைன்னா நம்ம புலம்பியே ஒவ்வொரு எபிசோடும் போயிட்டு இருந்துச்சு. ஆமா ஒரு சேஞ்சுக்கு நல்லா இருக்கு இந்த எபிசோடு பண்றதுக்கு. பட் அதான் இன்னொரு சேஞ்ச் பத்தியும் பேசணும்னு நினைச்சேன். சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து 123ல இருந்து 124 போயிருக்கு. இன்னும் ஒண்ணு தான் வேணும். எப்படி நம்ம டிரான்சிஷன்? ஐயோ கடவுளே. ஆமா, இன்னும் ஒண்ணு தான் வேணும். 125 பிஃபோர் த வேர்ல்ட் கப். அதுதான் நம்ம டார்கெட்டு. ஸோ எப்படியாச்சும் அதுக்கு ஹெல்ப் பண்ணிருங்க. பட் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். கீழே லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க லிவர்பூல் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா, லிவர்பூல் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த பாட்காஸ்ட்டை பத்தி சொல்லுங்க. யுவர் சப்போர்ட் இஸ் வாட் கீப்ஸ் அஸ் கோயிங். உங்க கமெண்ட்ஸ் இஸ் வாட் கீப்ஸ் அஸ் கோயிங். ஸோ கீழே கமெண்ட்ஸ் போடுங்க. ஏதாவது உங்க தாட்ஸ், உங்க இது ஃபார்மேஷன் சேஞ்ச் பத்தி என்ன நினைக்கிறீங்க? வில் திஸ் ஒர்க் அகேன்ஸ்ட் ஆர்சனல், வில் திஸ் நாட் ஒர்க் அகேன்ஸ்ட் ஆர்சனல்? எல்லாம் நீங்க கீழே போட்டீங்கன்னா we can discuss further. பட் அதான் என் சைட்ல இருந்து அவ்வளவுதான். வேற ஏதாச்சும் பேசணுமா? போதும். விட்றா ஆர்சனல் ஃபைனல் வின் ஈஸி. ஐயோ கடவுளே. ஒரு எபிசோடு ஒழுங்கா போச்சுன்னு நினைச்சேன். சரி ரைட்.